மாலை வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். அதாவது இந்த வருடம் தமிழ் விசுவாச வருஷம் ஆவணி மாதம் 22ஆம் தேதி. ஆங்கில தேதிக்கு 7ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2025 ஞாயிற்றுக்கிழமை இரவு மணி 9:57 சந்திர கிரகணங்கள் ஆரம்பிக்குது. அந்த சந்திர கிரகணத்துடைய உச்சபட்சமான ஒரு காலம் அப்படின்னா, ஒரு மத்திய காலம் அப்படிங்கிறது 11:43 இந்த 11:43 சந்திர கிரகணங்கள் முழுதாகவே நம்ம வெறும் கண்ணால பார்க்கலாங்க. இந்த சந்திர கிரகணங்கள் முடியக்கூடிய நேரம் அப்படிங்கிறது இரவு மணி 1:26 இந்த சந்திர கிரகணங்கள் சுத்தமாக கிரகணம் விலகுதுங்க. இந்த சந்திர கிரகண காலகட்டங்கள்ல எந்தெந்த நட்சத்திரங்களுக்கு பாதிப்புகள் இருக்கு அப்படின்னா, சதய நட்சத்திரம், புரட்டாதி நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம், விசாக நட்சத்திரம். இந்த 5 நட்சத்திரக்காரர்களுக்கு சிறு பாதிப்புகள் உருவாகலாம். இதுக்கு எளிய ஒரு பரிகாரம் அப்படின்னா, அவங்களுக்கு இந்த 5 நட்சத்திரக்காரர்களுக்கு பிடித்த தெய்வங்களை மனசுல நினைச்சிட்டு தியானம் பண்ணலாம், ஜெபம் செய்யலாம். இப்படி ஏதாவது செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா, இந்த கிரகண கூட்டத்துடைய ஒரு பாதிப்புகளாகப்பட்டது இந்த 5 நட்சத்திரக்காரர்களுக்கு பாதிக்காது, நல்லா இருக்குங்க. அதே மாதிரி அந்த 5 அதாவது பொதுவாகவே கிரகண காலகட்டங்கள்ல முன்னோர்களுக்கு தர்ப்பணங்கள் செய்யலாம். முன்னோர்கள் அப்படிங்கிறது என்னன்னா, நம்மளுடைய வீட்டுல வாழ்ந்தவங்க, பெரியவர்கள் இறந்தவங்களுக்கு தர்ப்பணங்கள் கொடுக்கலாம். இஷ்ட தெய்வங்களை அந்த நேரத்துல நல்லா வழிபடலாம். அதே மாதிரி கிரகணங்கள் முடிஞ்சதுக்கு அப்புறம் சாமி படத்துக்கு விளக்கு போட்டு கும்பிடுறது நல்லது. அது எப்படி கும்பிடணும்னா, நம்ம வீடு மஞ்சள் மஞ்சள் கல்லுப்பை போட்டு வீடெல்லாம் கழுவி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தெய்வங்களை கும்பிடலாம். அதே மாதிரி கிரகணங்கள் முடிஞ்சதுக்கு அப்புறம் பொதுவாகவே இந்த 5 நட்சத்திரக்காரர்களும் தண்ணீரில் உப்பு, மஞ்சத்தூள், 3 வேப்பிலை இதெல்லாம் கலந்து தலைக்கு குளிச்சதுக்கு அப்புறம் நம்ம தெய்வங்களுக்கு விளக்கு போட்டு கும்பிட்டு வந்தா இந்த 5 நட்சத்திரக்காரர்களுக்கு பொதுவாகவே யோகமான பலாபலன்கள் கொடுக்கும். இந்த கிரகண காலகட்டங்களில் விதிவிலக்கு அப்படின்னா, சூரிய கிரகணத்துக்கு தான் அந்த ஒளி கதிர்களுடைய வெறுங்கண்ணால பார்த்தா உடல் அளவுல பாதிக்கும். கர்ப்பிணி பெண்களுக்கு பாதிக்கும். அந்த நேரத்துல நம்ம உணவு அருந்தக்கூடாது, வேற விதமான தெய்வ வழிபாடுகள் எது செய்யக்கூடாதுங்கிறது சூரிய கிரகணத்துக்கு மட்டும்தான் பொருந்துது. ஆனா சந்திர கிரகணத்துக்கு அது விதிவிலக்கு அப்படின்னா, அந்த சந்திர கிரகண காலகட்டங்கள்ல தெய்வங்களுடைய சக்திகள் பூரணமான பலாபலன்கள் இருக்கிறதுனால இஷ்ட தெய்வங்களை வழிபடலாம், முன்னோர்களுக்கு தர்ப்பணங்கள் கொடுக்கலாம் அப்படிங்கிறது இந்த சந்திர கிரகணத்துடைய ஒரு ஆதிக்கம். அதனால தியானங்களும் ஜபங்களும் இந்த சந்திர கிரகண காலகட்டங்கள்ல பொதுவாகவே அனைத்து நட்சத்திரக்காரர்களும் வழிபாடுகள் பண்ணிட்டு வந்தா அவங்களுக்கு சுப யோகமான பலன்கள், நினைத்த காரியங்கள், வெற்றி, ஜபங்கள் தேடித்தரும். நன்றி, வணக்கம்.